அப்பாஜி. ராமகிருஷ்ணா, போன காரியம் என்ன ஆயிற்று? பிரபு எப்படி இருக்கிறார்? எப்போது வருவார்? என்ன சொன்னார்? சொல்லப்பா, நீ அவரை பார்க்க முடிந்ததா? வேதனைகளை சொன்னாயா? விளங்கிக் கொண்டாரா? ஏன் மௌனமாக நிற்கிறீர்கள்? பிரபுவை நீங்கள் பார்க்க முடியவில்லையா? மன்னரை பார்த்தாயா? பார்த்தேன். என்னென்ன சொன்னாய்? எல்லாம் சொன்னேன். பலன்? பலன் சேற்றிலே கொட்டிய சந்தனம் போல் ஆகிவிட்டது. மன்னரின் கண்களுக்கு நாமெல்லாம் மதியிழந்தவர்களாக, மரணத்தின் தூதுவர்களாக காணப்படுகிறோம். அந்த மாயக்காரிதான் அவரை வாழ்விக்க வந்த காமதேனுவாம், கற்பக விருட்சமாம். நீ சொன்னதை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லையா? இல்லை, நான் அவர் முகத்தில் விழிக்க கூடாதாம். இந்த நாட்டை விட்டே போய்விட வேண்டுமா? அப்படி மீண்டும் முகத்திலே விழித்தால் என் தலை போய்விடும் என்ற ஆணையே பிறந்து விட்டது. சரி, நானே போகிறேன். அந்த கிருஷ்ணாவிடம் அவள் காலில் விழுகிறேன், கண்ணீர் சிந்துகிறேன். மன்னரை கொடுத்து விடு. எனக்கு அல்ல, நாட்டிற்கு என்கிறேன். நீயா தேவி? அந்த தாசியிடமா? அந்த நிலைக்கு வந்த பிறகு யோசிப்பதில் பயனில்லை. நான் இப்பொழுதே போகிறேன். தாங்கள் அங்கு போக வேண்டாம் தாயே. யார் போனாலும் தலை உருளும் என்பது மன்னரின் ஆணை. உருளட்டுமே. அவர் காலடியிலே சாவதை தவிர வேறு பாக்கியம் எனக்கு என்ன இருக்கிறது? போகிறேன், இப்பொழுதே போகிறேன். தேவி, 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 தேவி. சுவாமி, என்னை மன்னித்து விட்டீர்களா சுவாமி? தேவி, உன் மனதை வேதனைப்படுத்தி விட்டேன். நாட்டுக்கு தாய் போன்ற உன்னை நோயின் பிடியிலே சிக்க வைத்து விட்டேன். நீதான் என்னை மன்னிக்க வேண்டும். குற்றவாளி நான் தான். என்னை மன்னித்து விடு. அப்படி சொல்லாதீர்கள் பிரபு. நம் உறவை வளர்க்கவே இந்த பிரிவினை நேர்ந்தது. பிரபு, இந்த ஒரு வாரம் மாத்திரம் எனக்கு கொடுங்கள். களங்கமற்ற உங்கள் உருவத்தை கண்களில் நிறுத்திக் கொண்டு உங்கள் மடியிலே சாய்ந்தபடி மரணம் அடையும் பெருமையை எனக்கு கொடுங்கள். இல்லை, நீ வாழ வேண்டும். கிருஷ்ணதேவனை நீ வாழ்விக்க வேண்டும். உன் வண்ணமேனி சீர்படும் வரையில் இந்த இடத்தை விட்டே போக மாட்டேன். பிரபு. தேவி, தேவி. அப்பாஜி, என்ன? இந்த சந்தர்ப்பத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். மகாராணிக்கு உடல்நிலை சரியாகும் வரை ராயர் கிருஷ்ணாவின் அந்தப்புறத்திற்கு போக மாட்டார். அதற்குள் நாம் அவளை இந்த நாட்டை விட்டே விரட்டிவிட வேண்டும். அதற்கான காரியத்தை முடித்துவிட்டு பிறகு உங்களை வந்து சந்திக்கிறேன். எனக்கு விடை கொடுங்கள். சரி, போய் வாப்பா. அரசாங்க விஷயம். உங்கள் அரசாங்க விஷயத்தில் எனக்கு அக்கறை இல்லை. அனுமதி இல்லாமல் அந்தரங்க மாளிகையில் அரசர் இல்லாத வேளையில் வந்து தனியான ஒரு பெண்ணிடம் பேச நெருங்குவது முறையற்ற செய்கை. ஏதோ முறையான செய்கை உங்களிடமிருந்து கற்றுக்கொள்ளலாம் என்றுதான் வந்தேன். ஒழுங்கான உலகத்துக்கு இலக்கணமே தாங்கள் தானே. என்ன கேலியா செய்கிறாய்? சேச்ச, அந்தரி சுந்தரி நிரந்தரி என்று அரசர் போற்றி புகழும் இந்த அற்புத உருவத்தை நானா கேலி செய்வேன்? உன் புகழ் எனக்கு தேவையில்லை. ஏன் வந்தாய், எங்கே வந்தாய், அதை சொல்லிவிடு, விரைவில் போய்விடு. சொல்லிவிடுகிறேன், விரைவில் போய்விடுகிறேன். போனால் மீண்டும் திரும்பி வரமாட்டேன். அப்படியே திரும்பி வந்தாலும் தாங்கள் இங்கு இருக்க மாட்டீர்கள். என்ன உளறுகிறாய்? புரிய சொல். மேன்மை தங்கிய திருவாளர் செல்வி கிருஷ்ணா தேவி அவர்கள் விரைவில் இவ்விடம் விட்டு வெளியேற வேண்டும் என்பது அடியேன் தாசன். மன்னிக்க வேண்டும் கவிஞரே, நான் போக முடியாது. நான் ஒரு குற்றமும் செய்யவில்லையே. நீ குற்றம் செய்யவில்லை. உன் அழகு செய்த குற்றம், ஆபத்தான குற்றம்.
அரசாங்கத்திற்கே அழிவு தேடும் குற்றம். அரசரன் அழகில் மயங்கினார், அன்பு வழங்கினார். அரசராயிற்றே, சம்மதிப்பது நம் கடமை அல்லவா என்று அவர் ஆசைக்கு நான் இணங்கினேன். என் காதலையும் சர்வ சுதந்திரங்களையும் அவர் கற்பணித்தேன். எண்ணிப்பார், நீ ஒரு பெண்ணாயிருந்தால் என்ன செய்திருப்பாய்? மயங்கிய மன்னரின் முகத்திலே தண்ணீரை தெளித்து, எழுந்திரும் மன்னவா, என்ன வேண்டி இருக்கிறது காதல், சூழ்ந்திருக்கிறார்கள் பகைவர்கள், தூளாக்கு புறப்படுங்கள் என்று வாளை கொடுத்து வழி அனுப்பி வைத்திருப்பேன். ஆஹா, கற்பனை அற்புதம். ஆனால் காரியத்தில் நடவாது. பெண் ஒருத்தி வருவதாம், மன்னர் அன்பு கிடைப்பதாம், அவள் அதை வெறுப்பதாம். எந்த கதையிலும் இல்லாத கற்பனை. பகைவர்கள் சூழ்ந்திருக்கும் இந்த வேளையில் அரசர் நாட்டை மறந்து உன் காதல் வலையிலே கவிழ்ந்து கிடந்தார் என்றால் நாளைக்கு நாடு ஏது? நாடு இல்லை என்றால் அவர் ஏது? கிருஷ்ணா, வேண்டுமானால் உன் எடைக்கு எடை தங்கம் தருகிறோம். எங்கள் அரசரை எங்களிடமே விட்டுவிட்டு நீ போய்விடு. காதலுக்கு விலை பேச நான் இங்க வரவில்லை. பொன்னும் புரளும் என் வரையில் மண்ணுக்கு சமானம். எனக்கு தேவை ராயர், அவரது அன்பு, சகலமும் எனக்கு அவரே. ஐயோ, தெரியுமே எனக்கு உங்கள் பாசத்தின் வரம்பு. விடிந்தால் மலர்ந்து பொழுதுபட்டால் கருகிவிடும் அரும்பு. கிருஷ்ணா தேவியாரே, நீங்களாக போகிறீர்களா அல்லது உங்களை போக வைக்க வேண்டுமா? என்ன, உனக்கு என்ன தைரியம்? மன்னர் இல்லா வேளையில் வந்து என்னையா பயமுறுத்துகிறாய்? அவரிடம் சொல்லி உன்னை என்ன செய்கிறேன் பார். போ வெளியே. இப்போதாவது புரிந்து கொள் உன் நிலையை. உனக்கு குடிக்க தண்ணீரோ குடியிருக்க நிழலோ ஆகப்படாது இந்த சாம்ராஜ்யத்தில். நீ பெண் என்பதாலும் கலைப்பண்பு உடையவள் என்பதாலும் இவ்வளவு பொறுமையோடு சொல்லுகிறேன். இப்போதே இந்த வினாடியே போய்விடு. இல்லையேல் உன் கெட்ட எண்ணத்திற்கு தக்க தண்டனை விதிக்கப்படும். எச்சரிக்கிறேன். அந்த கிருஷ்ணா பேசும்போது வெறும் தேகவெறிக்காகவோ பொருளுக்காகவோ வந்தவளாக தெரியவில்லை. ஏதோ ஒரு அந்தரங்கமான விஷயம் அவளிடத்திலே புதைந்திருக்கிறது. அது என்னவாக இருக்கலாம்? அதுதான் தெரியவில்லை. அவள் கோபத்திலே குதிக்கும் போது அந்த ரகசியத்தின் சாயல் தென்படுகிறது. உடனே அந்த இடத்திலிருந்து ஒரு உருவம் நகர்ந்து சென்றது. காக்கை உட்கார பனம்பழம் விழுந்ததோ இல்லை பனம்பழத்தை தள்ளுவதற்காகத்தான் காக்கை உட்கார்ந்ததோ யாருக்கு தெரியும்? எனக்கும் சந்தேகமாகத்தான் இருக்கு. நாம் எப்படியாவது அந்த ரகசியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் எந்த மிருகம் என்ன தோலை பொருத்தி கொண்டு வந்திருக்கிறது என்பது நமக்கு தெரியும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஒரு நாடகம். நாடகமா? நடிப்பது யார்? நான் தான் இருக்கிறேனே எல்லாவற்றிலும் நடிக்க. கதாநாயகி? நாம் ஓடாமல் தேடாமல் தானே நம்மிடம் வருவாள். ஆனால் எனக்கு ஒரு சிஷ்யன் மட்டும் தேவை. குருதேவன் அருள் இருந்தால் அந்த சிஷ்யனாகும் பாக்கியம் எனக்கே கிடைக்கலாமே. என்ன இது தாங்களா? ஏன், எனக்கு என்ன நடிக்க தெரியாதா? ஐயோ, அப்படி சொல்லாதீர்கள். புத்திலே பாம்பிருக்கும் பூதலத்தில் உள்ள முறை. ஆமா, மனையிலே பாம்பு வந்து எங்களை வாழவிட ஒட்டலையே. வந்ததொரு பாம்பு எங்க வாழ்வெடுத்து கொண்டதினால் சந்நியாச கோலம் வந்து ஜடமுடியை வளர்த்ததம்மா. ஓஹோ, கோட்டையில ஒரு காலத்தில எங்க கொடி பறந்தது ராமாரி. கொடி பறந்தது ராமாரி. ஒரு குட்டி வந்தாள் அந்த நேரம் இருந்தவ கூந்தல் பறக்குது கிருஷ்ணாரி. கூந்தல் பறக்குது கிருஷ்ணாரி. கோட்டையில ஒரு காலத்திலே எங்க கொடி பறந்தது ராமாரி. கொடி பறந்தது ராமாரி. ஒரு குட்டி வந்தாள் அந்த நேரம் இருந்தவ கூந்தல் பறக்குது கிருஷ்ணாரி. கூந்தல் பறக்குது கிருஷ்ணாரி. நாட்டை எதிர்த்திட்ட பகைவர்களை நலிய வச்சோமே ராமாரி. நலிய வச்சோமே ராமாரி. வீட்டுக்கு வந்தவ பாட்டுக்கு தாளம் போட்டு கலங்குறோம் கிருஷ்ணாரி. கிருஷ்ணாரி ஹரே ராமாரி, ஹரே கிருஷ்ணாரி ராமாரி. கிருஷ்ணாரி ஹரே கிருஷ்ணாரி ராமாரி. கிருஷ்ணாரி. பொன்னை வளர்த்தோம் மண்ணை வளர்த்தோம் புகழ் வளர்த்தோம் ராமாரி. பொன்னை வளர்த்தோம் மண்ணை வளர்த்தோம் புகழ் வளர்த்தோம் ராமாரி. அவள் கண்ணை அடித்த அன்னை மறந்தோம் கடன் வளர்ந்தது கிருஷ்ணாரி. நாட்டில் பாய் பிறந்தது ராமாரி. ராமாரி கிருஷ்ணாரி ஹரே ராமாரி. கிருஷ்ணாரி ராமாரி ஹரே ராமாரி. கிருஷ்ணாரி ராமாரி. ஹரே ராமாரி. கிருஷ்ணாரி ராமாரி. கோட்டையில ஒரு காலத்தில எங்க
பரமார்த்த குருவுக்கு, பரமானந்த சிஷ்யனுக்கு. குருதேவா, கவலையால் தகிக்கப்பட்ட மக்கள் அஞ்ஞான உலகத்திலிருந்து விடுபட்டு மெய்ஞானம் தேடி தங்களை சரணடைகிறார்கள். தங்கள் ஸ்வர்ண வித்யை உபயோகித்து இவர்களை அனுகிரகிக்க வேண்டும் குரு. கிருஷ்ணார்ப்பணம். குருமார்க்கம், குரு சிஷ்யன் மார்க்கம். கிருஷ்ணார்ப்பணம். இருக்கும் யோகியை தரிசிக்க வந்திருக்கிறார்கள் அம்மா. மகாராணியா? சரி, போய் அங்க என்ன நடக்கிறது, யார் அவர், எல்லாவற்றையும் விசாரித்துவார். நலமே நிறைக. குறை கூறி நிறைகொள்ள வந்துள்ள தாயே, கூறுவேன் ஒன்று கேளாய். நிலைமாறி நின் கணவர் விலை மாதிடம் சென்றிட்டார். அவர் வருவாரா வரமாட்டாரா, வந்து நல்ல சொல்லொன்று தருவாரா என்று ஏங்கி இருந்தாய். கவலையை விடு. வந்துள்ளார் நின் கணவர். திரும்பவும் அவர் விலை மாதிடம் செல்லாமல் வழியொன்று தருவேன். பெற்றுக்கொள்ளிதை. இனி எத்துன்பமும் நின்னை அணுகா. நினைத்து வந்ததையெல்லாம் அப்படியே சொல்லிவிட்டீர்களே சுவாமி. உங்கள் கருணை தான் என்னை காக்க வேண்டும். இவ்வளவு வல்லவரான நீங்கள் கொடுத்த இந்த பிரசாதம் நிச்சயமாக என்னை வளப்படுத்தும் என்று நம்புகிறேன். அம்மையே, நின் அறிவும் புறையும் மென்மேலும் உயர்க. கிருஷ்ணார்ப்பணம். அந்த சாமியாரின் வெத்து வேட்டுக்கு ராணி மயங்கலாம், நான் மயங்க மாட்டேன். போ. எல்லாம் தெரிந்த மாதிரி ஒரே அடியாக பேசிவிடாதே. நம் அறிவுக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் உலகத்தில் இருக்கத்தான் இருக்கின்றன. ஒருவேளை நாம் இங்கே வந்திருக்கும் நோக்கம் கூட அவருக்கு தெரிந்திருக்கலாம். இருக்கும் இருக்கும். போ, யோகியை நாடு, புகழ்ந்து பாடு. அரசரை நம் பக்கம் திருப்ப ஒரு தாயத்தை பெற்றி வா. வணக்கம் சுவாமி. சத்தம் போடாதே, குருதேவர் சமாதியில் இருக்கிறார். கிருஷ்ணார்ப்பணம். கிருஷ்ணார்ப்பணம். குருதேவா. சிஷ்யா, என் முன்னே ஒரு இளம் கன்னி நின்று கொண்டிருக்கின்றாள் அல்லவா? ஆமாம் குருதேவா. அவள் ஓர் பேரழகி அல்லவா? ஆம் குருதேவா. பெண்பாவாய், சுவாமி. நாடு விட்டு நாடு இங்கே வந்ததுவும் உண்டோ? உண்டு. நாடாளும் மன்னரை நீ கண்டதுவும் உண்டோ? உண்டு சுவாமி. உன்னழகில் மன்னர் மயங்கி வீழ்ந்ததும் உண்டோ? உண்டு சுவாமி, உண்டு. காதலனும் ஆற்றினிலே நீந்தியதும் உண்டோ? வந்த வழி மன்னன் திரும்பி போனதும் உண்டோ? அந்த வாசலையே பார்த்து நீயும் ஏங்கியதும் உண்டோ? உண்டு சுவாமி. போன மன்னன் திரும்பி உன்னிடமே வர வேண்டுமென்ற எண்ணமும் உண்டோ? ஆமாம் சுவாமி. அதற்காக நம்மிடம் வஸ்திரத்தை நாடி வந்திருப்பதும் உண்டோ? ஆமாம் சுவாமி. அப்படின்னா கண்ண மூடிக்கோ, கையப்படி நீட்டிக்கோ. புரியுதா? புரியலையே. தெரியுதா? தெரியலையே. ஐயோ பேதாய், மடச்சிறுமி, என் சொல்லினை பொல்லா குணமுடையோய். சிஷ்யா, குருதேவா. இவள் இன்னும் பரிபக்குவம் அடையவில்லை. ஆமாம் குரு. நமது பாதை இவளுக்கு புரியவில்லை. ஆமாம் குரு. குருதட்சணை இல்லாத மந்திரம் பலிக்காதென்று பகரு. அப்படியா? கண்ணை திறக்கலாமா சுவாமி? திறந்து கொள். இப்போதே தங்களுக்கு என்ன வேண்டுமானாலும் கொடுக்க தயாராக இருக்கிறேன். கிருஷ்ணார்ப்பணம். என்ன வேண்டுமானாலும் கொடுக்க தயாராயிருக்கின்றனையா? ஆமாம் சுவாமி. சிஷ்யா, குருதேவா. நமக்கு என்ன வேண்டும்? பொன் தேவையா? இல்லை குருதேவா, தங்களிடம்தான் ஸ்வர்ண மந்திரம் இருக்கிறது. அல்லது மண் தேவையா? அதுவும் இல்லை குருதேவா. நாம் முற்றும் துறந்தவர்கள். நமக்கு பூமி ஏன், அதை காப்பாற்றும் கவலை ஏன் குருதேவா? வேறு என்னதான் நமக்கு தேவை? பொன்னில்லை, மண் இல்லை. ஆம், புரிகிறது குருதேவா. புரிந்ததை இந்த பக்தைக்கு தெளிவுரை எடுத்து விளம்பு. கபட சந்நியாசி, தாடி வளர்த்தது இப்படி ஜோடி சேர்க்கத்தானா? மானம் இழந்தவன், மதி இழந்தவன். கிருஷ்ணார்ப்பணம். கிருஷ்ணார்ப்பணம். சிஷ்யா, குரு. கலங்காதே. கோபம் பலவீனத்தின் அறிகுறி. பெண்களை நம்பாதே. ஆமாம் குரு. இப்போது கோபிப்பர்,
சற்று நேரம் கழித்து சிரிப்பர். மாயா உலகம் இது, இதை நம்பி மோசம் போகாதே. ஆமாம் குரு. கிருஷ்ணார்ப்பணம். கிருஷ்ணார்ப்பணம். அந்த காவியாடை பரதேசி உருட்டுகிறான் ஜபமாலை, ஊர் பெண்களை மயக்குவதற்கு, பாடுகிறான் பாமாலை, பக்த கோட்டிகளை ஏமாற்றுவதற்கு. பெண் என்று வந்துவிட்டால் போதும், பேச முடிவதில்லை அவனால். கையை நீட்டி விடுகிறான். தொட்ட கையை வெட்டி இருப்பேன் என் சொந்த இடமாக இருந்திருந்தால். அவன் பெரிய யோகீஸ்வரன் என்று சொன்னாயே, போய் பார்த்தேன். மானம் மரியாதை எல்லாவற்றையுமே துறந்திருக்கிறான் அந்த மகாயோகி. ஏன் நடந்தது? மன்னாதி மன்னர் கிருஷ்ணதேவராயரால் மதிக்கப்பட்ட இந்த அழகையும் உருவத்தையும் அந்த கேடு கெட்டவனுக்கு அளிக்க வேண்டுமாம். திலாரா, என்ன ஆனாலும் சரி, நான் சாவதற்கு தயாராக இருப்பேனே ஒழிய இந்த தரங்கெட்ட விளையாட்டிற்கு உடன்பட மாட்டேன். நீ சுல்தான்களுக்கு கொடுத்த வாக்கு? முள்ளை முள்ளால் தான் எடுக்க வேண்டும். வேஷம் வேஷத்தில் தான் மயங்கும். அவனை இங்கு அழைப்பேன். காதலிப்பது போல் நடித்து காரியத்தை முடிப்பேன். சந்திரிகா, என்னம்மா? போய் அந்த சாது சுவாமியை பூஜைக்கு அழைத்ததாக அழைத்து வா. சுவாமி, உங்கள் பெருமை தெரியாமல் என் எஜமானி கிருஷ்ணா ஏதேதோ உளறி விட்டார்கள். பாத பூஜைக்கு தயாராக காத்திருக்கிறார்கள். சிஷ்யா. குருதேவா, அடியார்களுக்கென்றே அளிக்கப்பட்டது இந்த சடலம். நம் கடன் பணி செய்து கிடப்பதை நன்று. வருகிறார் என்று சொல். கிருஷ்ணார்ப்பணம். ராமகிருஷ்ணா, கிருஷ்ணா எதற்கும் துணிந்தவள். எச்சரிக்கையாயிரு. நானும் வீரர்களோடு உன் பின்னாடியே வருகிறேன். எப்போது என் உதவி உனக்கு தேவையோ அப்போது ஜெய் ஜெகதம்பா என்று சொல். வந்து விடுகிறோம், மறந்து விடாதே. வர வேண்டும் சுவாமி, வர வேண்டும். கிருஷ்ணார்ப்பணம். கிருஷ்ணார்ப்பணம். அமருங்கள் சுவாமி. இது என்ன சுவாமி? இது எங்கள் பழக்கம். அழகு வழியும் உனது முகமும் அன்பான இந்த வரவேற்பும் எனக்கு அளவு கடந்த மகிழ்ச்சியை ஊட்டுகிறது. கிருஷ்ணா, மகிழ்ச்சியை ஊட்டுகிறது. அது என் அதிர்ஷ்டம் சுவாமி, அது என் அதிர்ஷ்டம். மங்களம் உண்டாக. சுவாமி இங்கே வந்தபோதே என் மாளிகை புனிதமாகிவிட்டது. உங்கள் பாதத்தை பூஜித்ததால் எனக்கும் ஒரு உன்னதமான இடம் கிடைத்து விட்டது. சுவாமிகள் எனக்கு கருணை காட்டினால் என் எண்ணங்கள் யாவும் ஈடேறிவிட்டதாக சந்தோஷிப்பேன். சந்தோஷப்படு, சந்தோஷப்படு. உனக்கு சந்தோஷம் அளிப்பதற்குத்தானே சன்னியாசிகளுக்குள்ள தடையெல்லாம் மீறிவிட்டு நான் இந்த இடத்திற்கு வந்திருக்கிறேன். ஏ பிரபஞ்ச மாயையின் பிரத்யட்ச உருவமே, முதலில் என் கோரிக்கையை நிறைவேற்றிவிடு. பிறகு நீ என்னென்ன கேட்கிறாயோ இல்லை என்காமல் கொடுக்கின்றேன். வா வா, வா வா. அவசரம் ஏன் சுவாமி? அடியான் தங்கள் தாசி. ஸ்வர்ண மந்திரத்தையும் உபதேசித்து வசியத்தாயத்தையும் கொடுத்து விடுங்கள். பிறகு குரு காணிக்கை பெறாமல் உபதேசிக்க முடியாது. முதலில் காணிக்கை, பிறகு உபதேசம். முதல் உபதேசம், பிறகு காணிக்கை. முதலில் காணிக்கை. சரி, நீங்கள் என்ன உத்தரவு? இந்திரவே நீங்கள் இருவரும் வெளியேற வேண்டும். இது உத்தரவு. தாமதிக்காதே, வா. ஐயோ, தாமதிக்காதே, வா. சுவாமி. ஆஹா, அப்படி கூப்பிடு. கணவனை மனைவி சுவாமி என்று அழைப்பதுண்டு. விஸ்வாமித்திரரை மேனகை அப்படித்தான் அழைத்தாளாம். சன்னியாசி அர்ஜுனனை சுபத்திரை அப்படித்தான் கூப்பிட்டாளாம். கிருஷ்ணாதேவி. கிருஷ்ணா. ஐயோ, இது என்ன பார்வை? பார்வையா இது? செந்நிறம் கனிந்த வாயும் சேர்ந்தவள் விழியும் வண்ண பொன்மலர் ஒளியும் காட்டி புதுநகை வளர்க்கும் பாவாய், மண்ணிலே வானின் மீதே வையனாள் உள்ள மட்டும் பெண்ணே நீ ஒருத்தியல்லால் பிரிதொரு பெண்மை இல்லையே. கிருஷ்ணா,
சுவாமி கிருஷ்ணா சுவாமி கிருஷ்ணா சுவாமி. நீ தொப்பன்று என் கரங்களிலே சாய்ந்து விடு, இல்லையேல் பட்டன்று என் உயிர் போய்விடும். கிருஷ்ணா போகட்டும், சுவாமி. கிருஷ்ணா என்னை விட்டுவிடுங்கள். கிருஷ்ணா 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 கிருஷ்ணா. நீ என்ன துணிச்ச என்னுடனா விளையாடுகிறாய்? ஜெய ஜெகதம்பா. இந்த துரோகியை கைது செய்யுங்கள். நான் உயிரோடு இருக்கும் வரை உங்கள் கைதியாகி அவதிப்பட மாட்டேன். என் தண்டனையை நானே தேடிக் கொள்கிறேன். பைத்தியக்காரி, இவ்வளவு நாள் ராயரோடு பழகியும் அவருடைய பெருந்தன்மை புரியவில்லை உனக்கு. உன் கலைக்காகவே உன்னை மன்னித்திருப்பார் அவர். உங்கள் தயவும் தாட்சண்யமும் எனக்கு தேவையில்லை. சாவை துச்சமாக மதித்து என் வாக்கை காப்பாற்ற நான் இந்த காரியத்தில் இறங்கினேன். ஆனாலும் நான் தோற்றுவிடவில்லை. யாரங்க இவளை அப்புறம் பாகம்தான் முடிந்திருக்கிறது. அடுத்த பாகம் பயங்கரமாக ஆரம்பமாயிருக்கிறது. முதல் பாகத்தின் விளைவுகள் மறுபாகத்தில் எதிரொலிக்கப் போகின்றன. என்ன அது? பார், முகலாய் சக்கரவர்த்தி பாபர் கூட நமக்கு விரோதியாவார் என்று கனவிலும் கருதவில்லை. சுல்தான்களோடு சேர்ந்து விட்டாரா? இப்போது ஒன்று கெட்டுவிடவில்லை. உத்தரவு கொள்ளுங்கள். எதற்கு? டில்லி போவதற்கு. போய் எப்படியாவது பாபரை சந்தித்து விடுகிறேன். என் திறமை முழுவதையும் உபயோகித்து அவர் யானைப்படைகளை அனுப்புவதை தடுத்து நிறுத்தி விடுகிறேன். யோசித்து செய், அவசரப்படாதே. தாமதித்துக் கொண்டே போனால் ஆபத்து நெருங்கிக் கொண்டே இருக்கும். வெள்ளம் வருமுன் அதை தடுத்து அணை போட வேண்டும். தயவு செய்து என்னை போக அனுமதியுங்கள். ராமகிருஷ்ணா, பயங்கரமாக ரூபம் எடுத்து திரண்டு நிற்கும் பகை ஒரு புறம், பாசமும் நேசமும் ஊட்டி வளர்த்து நம் ஒருபுறம். போய் வா, நாட்டை காக்க என்று விடை கொடுக்க நினைக்கிறேன் நான். ஆனால் போனால் திரும்பி வருவாயோ மாட்டாயோ என்று துடிக்கிறது மனது. நாளைக்கு நீ இல்லை என்றால் நடுங்கி கண்ணீர் சிந்தி நலியும் உன் மனைவி மக்களை எண்ணி வாடுகிறது இதயம். நாட்டை காப்பாற்ற நான் போகிறேன். நான் அங்கே மடிந்து விட்டால் என் வீட்டை காப்பாற்ற தாங்கள் இருக்கிறீர்கள். நம் குலத்தையும் இனத்தையும் கூட்டி வைத்து காப்பாற்ற விஜயமாதா இருக்கிறார். பயப்பட வேண்டாம், வெற்றி நமக்கே. சரி, நீ வீட்டுக்கு போயிரு. பிரயாணத்திற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்து நான் அனுப்புகிறேன். மாது, நான் போய் வருகிறேன். இப்பொழுது நீதான் வீட்டிற்கு பெரியவன். அம்மாவை ஜாக்கிரதையாக பார்த்துக்கொள். எல்லோரும் மெச்சும்படியாக நடந்து கொள்ள வேண்டும். சரி அப்பா. போய் வருகிறேன் கமலா. போய் வாருங்கள். கமலா, போய் வாருங்கள். அப்பா, என்னப்பா? டில்லில இருந்து எனக்கு நல்ல நல்ல பொம்மையெல்லாம் வாங்கிட்டு அப்பா, மறந்துட கூடாது. சரியப்பா, வருகிறேன் கமலா. அம்மா, தாயின் பணிக்காக அனுப்பிவிட்டேன். அவரை பத்திரமாக காப்பாற்று. சீக்கிரம் என்னுடன் சேர்ப்பது உன் பொறுப்பு. இதோ பாருங்கள், இது
கைது செய்யப்பட்ட சுல்தான்களின் ஒற்றர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்டது. பாபர் எதிரிகளுக்கு யானைப்படை அனுப்ப முடிவு செய்து விட்டதாக இந்த கடிதம் தெளிவாக சொல்லுகிறது. சதி. அன்று பாமினி சுல்தான்கள் அனுப்பிய சமாதான உடன்படிக்கையின் ரகசியம் இப்போதுதான் புரிகிறது அப்பாஜி. வீணாக காலதாமதம் செய்துவிட்டோம். பாபரின் யானைப்படை வரும் முன் நம் படைகளை அனுப்பி எதிரிகளின் அணியை சிதற அடிப்போம். தேடும் எல்லோரும் ஓர் நாள் சொல்லாமல் போவார் அல்லாவிடம். எல்லோரும் ஓர் நாள் சொல்லாமல் போவார் அல்லாவிடம். உல்லாசம் தேடும் எல்லோரும் ஓர் நாள் சொல்லாமல் போவார் அல்லாவிடம். அவர் அன்றாடம் தேடும் செல்வங்களாலே பின்னோர்கள் சந்தோஷம் கொண்டாடுவார். அவர் அன்றாடம் தேடும் செல்வங்களாலே பின்னோர்கள் சந்தோஷம் கொண்டாடுவார். உல்லாசம் தேடும் எல்லோரும் ஓர் நாள் சொல்லாமல் போவார் அல்லாவிடம். தாயாரின் கையிருந்து சம்சாரம் கைக்கு வந்து நோயாகும் முதுமை கொண்டு கண்மூடுவார். அதை ஓர் நாளும் எண்ணாமல் ஆடுவார். ஒன்றோடு மற்றொன்றை நாடுவார். உல்லாசம் தேடும் எல்லோரும் ஓர் நாள் சொல்லாமல் போவார் அல்லாவிடம். குலையீன்ற வாழை மாண்டு போகும் விரைவிலே அதன் இளையன் கன்று வளர்ந்து பொங்கும் உலகிலே. குலையீன்ற வாழை மாண்டு போகும் விரைவிலே அதன் இளையன் கன்று வளர்ந்து பொங்கும் உலகிலே. தினம் தோன்று வாழ்வில் மனிதரெல்லாம் ஒரு முறை இந்த துணையை எண்ணி பார்க்க வேணும் மனதிலே. உல்லாசம் தேடும் எல்லோரும் ஓர் நாள் சொல்லாமல் போவார் அல்லாவிடம். அவர் அன்றாடம் தேடும் செல்வங்களாலே பின்னோர்கள் சந்தோஷம் கொண்டாடுவார். உல்லாசம் தேடும் எல்லோரும் ஓர் நாள் சொல்லாமல் போவார் அல்லாவிடம். தாதா, சாயின் ஷாலம்ஹீர் பாதுஷா சலாம் சலாம் சலாம். என்ன செய்கிறீர்? சும்மா மாங்கண்ணு நட்டுக்கிட்டு இருக்கிறேன். நட்டக்கன்று வளர்வது எப்போது? வளர்ந்து பலன் தருவது எப்போது? அப்படி பலன் தரும் போது நீர் இந்த உலகத்திலேயே இருக்க மாட்டீரே. ஆமா பாதுஷா, இப்படியே நம்ம பெரியவங்க ஒவ்வொருத்தரும் நினைச்சுக்கிட்டு சும்மா இருந்திருந்தா இன்னைக்கு மாமரம்ங்கிற ஜாதியை நாம கண்ணால பார்த்திருக்க முடியுமா? உங்க பெரியவங்க சும்மாவே இருந்திருந்தா இன்னைக்கு நீங்க மயிலாசனத்துல உட்கார்ந்து இருக்க முடியுமா? உண்மை உண்மை, நீர் சொல்வது ரொம்ப சரி. சபாஷ் தாதா.
சலாம் பாதுஷா சலாம். இந்த நட்ட கண்ணு பலன் கொடுக்க 8 வருஷம் ஆகும்னு சொல்லுவாங்க. ஆனா பாபரோட நாட்டுல நட்ட உடனே பலன் கொடுத்துருச்சு. சபாஷ் தாதா சபாஷ். இயற்கையில மாமரம் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பலன் கொடுக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா பாபரோட ராஜ்யத்துல வினாடிக்கு வினாடி பலன் கிடைச்சிடுது. உமது புத்தியே புத்தி. கொண்டு வந்த பந்தெல்லாம் தீர்ந்து விட்டது ஜனார்தன. அச்சா, அரண்மனையில் வந்து எம்மை சந்தியுங்கள். அப்படியே ஜஹாபனா. ஆலம்கீர் பாதுஷா சலாம் சலாம் சலாம். பாரும் தாதா, பாதுஷா நாட்டிலே வினாடிக்கு வினாடி பலன் கிடைக்குது இல்லையா? யாரெங்கே பொன்னாணயங்கள் கொண்டு வா. மன்னிக்க வேண்டும் ஆலம்பனா, எனக்கு தேவை பொன் நாணயங்கள் அல்ல. வேறென்ன? ஜாகீர் வேண்டுமா, மாளிகை வேண்டுமா? இரண்டும் அல்ல, நியாயம் வேண்டும். யாருக்கு என்ன அநியாயம் நடந்தது? விஜயநகரத்திற்கு. விஜயநகரமா? நீ? ஆம், விஜயநகரத்து குடிமகன். ஆலம்பனா, அன்று நான் தெருவிலே நடத்திய நாடகம் உங்களை சந்திப்பதற்காக. பாதுஷா, அவதிப்படப் போகும் ஆயிரம் மக்களை, குருதி கொட்டப் போகும் குழந்தைகளை, பெண்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உங்கள் கையிலே இருக்கிறது. அதை நினைவுபடுத்தி உறுதி பெற்று போகவே நான் வந்தேன். விவரமாக சொல். மாமினி சுல்தான்கள் விஜயநகரத்தின் மீது அநியாயமாக படையெடுத்திருக்கிறார்கள். அதற்கு தாங்களும் தங்கள் யானைப்படைகளை அனுப்பி உதவியுள்ளீர்கள். உங்கள் ராயர் மண்ணாசை பிடித்தவர் என்பதை அறிந்து கொண்டே தெற்கில் ஒரு சாம்ராஜ்யத்தை ஸ்தாபித்துக் கொண்டு டெல்லியையும் விழுங்க முயற்சிப்பதாக செய்தி வந்தது. இல்லை இல்லை, நிச்சயமாக இல்லை. ராயர் படைகளை தானே நடத்தி சண்டை செய்கிறார். யானைப்படைகள் பலமாக மோதுகின்றன. யானைப்படைகள் நமக்கு சீக்கிரமே வந்துவிடும். சூழ்ச்சி இதுவரை எனக்கு தெரியாமல் போய்விட்டது. யாரெங்கே? நமது யானைப்படையை தடுத்து நிறுத்தி திருப்பி கொண்டு வா. என்ன பாய்சா? எவரோ மோசக்காரன் பாதுஷா பாபரை நேரில் சந்தித்து யானைப்படைகள் அனுப்புவது வழியில் தடுத்து நிறுத்தி வைக்கிறான். வெற்றி வீரர்களே, விஜயநகர பெருங்குடி மக்களே, சாம்ராஜ்யத்தின் வரலாற்றிலே இன்று ஒரு பொன்னேடு ஆரம்பமாகிறது. அநீதியையும் ஆக்கிரமிப்பையும் எதிர்த்து போராடி வேரோடு சாய்த்து விட்டோம். அந்த வெற்றி திருநாளை இன்று கொண்டாடுகிறோம். இந்த வெற்றி நமது வெற்றி அல்ல, கடும் போர் புரிந்த படைகளின் வெற்றி. கண்ணியம், கடமை, கட்டுப்பாடு நிறைந்த குடிமக்களின் வெற்றி. தீரம் காட்டி தியாக போர் புரிந்து நாட்டுக்கு அமைதி தந்த அந்த நல்லவர்களுக்கு தலை சாய்ந்து வணக்கம் செலுத்துகிறோம். அதோடு தகுந்த வெகுமதி வழங்கவும் ஆணையிட்டுள்ளோம். இந்த இன்பமயமான நேரத்தில் நாம் செய்ய வேண்டிய ஒரு பெரும் கடமை இருக்கிறது. அதுதான் கத்தி பலமின்றி தனது புத்தி பலத்தினால் வெற்றி தேடித் தந்த ஒருவருக்கு நமது நன்றியை செலுத்துவது. உங்கள் முன்னிலையில் நானே அந்த நன்றியை தெரிவிக்க விரும்புகிறேன். மகாமந்திரி, அரியாசனத்தில் எம்மை கொலுவிருக்க வைத்து அல்லும் பகலும் இடையராது உழைக்கும் உங்களுக்கு நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன்? குருதேவர் வித்யாரண்ய சுவாமிகளால் நிர்மாணிக்கப்பட்ட இந்த விஜயநகர சாம்ராஜ்யம் உங்கள் அறிவுத்தரத்தினால் தான் இந்த உன்னத நிலைமையை அடைந்துள்ளது. இன்று நாம் கொண்டாடும் இந்த வெற்றிக்கும் மூல காரணம் நீங்கள் தான். அதற்கு நாம், இந்த நாடு, நாட்டு மக்கள் அனைவரும் தெரிவிக்கும் நன்றிக்கு அறிகுறியாக
இதை ஏற்றுக்கொள்ள வேண்டுகிறேன். இந்த வெற்றிக்கு காரணம் நான் அல்ல. என்ன, நீங்கள் இல்லையா? வேறு யார்? டில்லியிலிருந்து யானைப்படைகள் சமயத்தில் வந்திருந்தால் நாம் வெற்றியின் நிழலை கூட கண்டிருக்க முடியாது. வராமல் தடுத்து நிறுத்தியவன் ஒரே ஒரு வீரன். அவனேதான் இந்த பரிசுகளுக்கு அர்ஹதையுடையவன். அந்த வீரன் யார் அப்பாஜி? இந்த சாம்ராஜ்யத்தில் காலடி கூட எடுத்து வைக்க முடியாத நிலையிலே இருக்கும் ஒரு துர்பாகியசாலி பிரபு. மன்னர் முகத்திலே விழிக்க கூடாதென்று நாட்டை விட்டே துரத்தப்பட்டவன். ராமகிருஷ்ணனா? ஆம், அவனேதான் பிரபு. நாடு காக்க நினைத்த அந்த நல்லவன் மாலை சூடிய மணியாளை, மழலை பயிலும் குழந்தையை விட்டு மரணமே நேரலாம் என்று தெரிந்திருந்தும் வடதிசைக்கு சென்று பாபரை கண்டு யானப்படியை தடுத்து நிறுத்தி சாம்ராஜ்யத்திற்கு வெற்றி தேடி தந்தவன் அவனேதான் பிரபு. அப்பாஜி, நீங்கள் இவ்வளவு பெரிய குற்றம் செய்வீர்கள் என்று நான் நினைக்கவே இல்லை. மகாபிரபு, இந்த செய்தியை ஏன் எனக்கு தெரிவிக்கவில்லை? கொடுத்த வாக்கு என்னை தடுத்து நிறுத்தியது. அப்பாஜி, ராமகிருஷ்ணனை நான் காண வேண்டும், கண்டு அவன் மன்னிப்பை பெற வேண்டும். இன்றே அதற்கு வழி செய்ய வேண்டியது உங்கள் கடமை. அவன் முகத்திலே நான் விழிக்கும் வரை உண்ணவும் மாட்டேன், உறங்கவும் மாட்டேன். என் உயிர் போனாலும் கவலை இல்லை. ஐயோ, வேண்டாம் அண்ணா, வேண்டாம். உண்ணாவிரதத்தின் தொல்லையை நீங்கள் உணரமாட்டீர்கள். ஒருவேளை உண்ணாவிட்டாலும் உடம்பு இழைத்துவிடும், மயக்கம் வந்துவிடும், உட்கார முடியாது, நடக்க முடியாது, தூங்க முடியாது. ராமகிருஷ்ணா, 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 வந்து விட்டாயா? வந்து விட்டாயா ராமகிருஷ்ணா? மறுபடியும் உன்னை சந்திக்கும் பாக்கியம் எனக்கு கிடைத்து விட்டதா? ராமகிருஷ்ணா, வேண்டாம் அண்ணா, வேண்டாம். பானையோடு என் தலையும் கடந்துவிடும். மரண தண்டனை இன்னும் ரத்து செய்யப்படவில்லை. இது என்ன வேஷம் ராமகிருஷ்ணா? என்ன செய்வது மகாபிரபு? எனக்கு இந்த வெற்றி விழாவை காண வேண்டும் என்ற ஆசை கொள்ளையோ கொள்ளை. அதற்கு என் மனைவி விட்டால் தானே. நான் வீட்டில் இருந்து புறப்படும் போதே என் மனைவி என்னை தடுத்து, இந்தாருங்கள், உங்கள் உயிரில் எனக்கும் சரி பங்கு உண்டு, ஆகையால் நீங்கள் போக வேண்டாம், போக வேண்டாம், இப்போது ராயர் உங்களை பார்த்தால் உங்களது தலை போய்விடும் என்று பயமுறுத்தினாள். இந்த இக்கட்டான சந்தர்ப்பத்தில் வெற்றி விழாவையும் காண வேண்டும், என் தலையும் தப்ப வேண்டும். அதற்காக இந்த பாறையை தலை மீது மாட்டிக்கொண்டு வந்தேன் பிரபு. ராமகிருஷ்ணா, நான் உனக்கு செய்த கொடுமைகளை மறந்துவிடு. உன் தியாகத்தை விஜயநகர சமுதாயத்தின் எந்த தலைமுறையும் மறவாது. மன்னர் மாறலாம், மண்டலங்கள் வேறுபடலாம், ஆனால் தென்னவன் நாட்டுக்கு நீ செய்த சேவை கல்லின் மேலிட்ட எழுத்து போல் காலகாலங்களுக்கு ஒளி வீசும். நீ விகட கவி மட்டுமல்ல, புரட்சி கவி, சாம்ராஜ்ய வரலாற்றிலே சாகாத இடம் பெற்ற வீரக்கவி. மனம் கனிகிறது மன்னா, மகிழ்வு மேலிடுகிறது இந்நாள். இன்று நீதி, நேர்மை, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்ற 5 மணிகளும் தென்னவரின் கோட்டை வாயிலிலே ஒலிக்கின்றன. இடைவிடாமல் ஒலிக்கின்றன. 8 திசையும் கேட்கும்படி ஒலிக்கின்றன. ராமகிருஷ்ணா, விஜயநகர கவியரங்கிலே நீ ஒரு தனி இடம் பெற்றுவிட்டாய். உன் சேர்க்கையால் அது மங்காத புகழும் பெருமையும் அடைகிறது.